என்னுடைய தனிப்பட்ட தியானத்தில் நான் ஒரு வேத வசனத்தை வாசித்து கொண்டிருந்தேன். அதிலிருந்து உங்களோடு கூட சில காரியங்களை பேச விரும்புகிறேன். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். என் ஜனங்கள், வாசியுங்கள், அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் இன்னொரு வசனத்தையும் வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோவான் 3:10. இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாயிருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுமா? எல்லாரும் தேவன் நம்மோடு இடைப்படும்படியாக. நேர்சமனா நின் வழியோ சிறு தூரமோ மாத்தொலைவோ, நேர்சமனா நின் வழியோ சிறு தூரமோ மாத்தொலைவோ, எவ்வித துயர்கடலோ ஏழை எந்தன் வாழ்வதிலும், எவ்வித துயர்கடலோ ஏழை எந்தன் வாழ்வதிலும், உந்தன் சித்தம் போல என்னை தற்பரனே நீர் நடத்தும், எந்தன் சித்தம் ஒன்றும் வேண்டாம் என் பிதாவே என் இயேசுவே, எந்தன் சித்தம் ஒன்றும் வேண்டாம் என் பிதாவே என் இயேசுவே, உந்தன் சித்தம் போல என்னை தற்பரனே நீர் நடத்தும், எந்தன் சித்தம் போல வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே, எந்தன் சித்தம் போல என்னை எப்பொழுதும் நீர் நடத்தும். அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, உடைய முழுமையான ஆளுகை எங்கள் மத்தியிலே உண்டாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எப்பொழுதுமே இந்த போதக அபிஷேகம்ங்கிறதே கொஞ்சம் கடினமான விஷயம், டீச்சிங் அனாய்டிங். ஏன்னா அவங்க கையில் எப்பவுமே ரெட்டிங் இருக்கும். என்ன இருக்கும்? இப்போ ஒரு சுவிசேஷகர், இப்போ பாச சொன்னாங்க இல்லையா, மெய்ப்பர்கள் அப்படின்னா, இப்போ எங்கள் கையில் இருக்கிறது எப்பவுமே என்ன இருக்கும்னா ரெட்டிங். ஒரு டீச்சர்னா கையில் என்ன இருக்கும்? ரெட்டிங், கரெக்டிவ் இருக்கும். இன்றைக்கும் சில திருத்துதல், சில காரியங்களை நான் சொல்லவே விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. ஓசியா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கிறான். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வெளிப்பிரகாரம் ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? கவனிக்கிறீங்களா? நல்லா இருக்குது. ப்ராஸ்பரிட்டி எல்லாமே இருக்கு. இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? இவங்க எல்லாமே காரணம் நம்ம ஆண்டவரோட இருக்கிறோம் அப்படின்ட்டு. அப்போதான் ஆண்டவர் சொல்றார், என் ஜனங்கள் அறிவில்லாமையால் கெட்டு போய்கிட்டு இருக்காங்க. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நல்லா கவனிங்க. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாஸ்டுக்கு தெரியும், என் வாழ்க்கையில் நான் சொன்னபடி ஒரு போராட்டம் தான் இல்லை, வாழ்க்கையில் போராட்டம் மேலே. ஆனால் இத்தனை போராட்டங்கள் வந்தாலும் தேவன் நிற்பதற்கு பலன் கொடுத்திருக்கிறார். காரணம் என்னன்னா, ஒரே ஒரு காரியம் என்னன்னா, நோ த பைபிள், வேதத்தை நம்முடைய வாழ்க்கையினுடைய
எத்தனை புயல் அடித்தாலும் நம்ம வாழ்க்கையில் நாம் ஆடாமல் இருப்பதற்கு ரெண்டு காரியம்தான். ஒன்று என்னென்னா, வேதத்தை குறித்த இப்போ இவங்களுக்கு இருந்தது ரெண்டு காரியம் மிஸ் ஆச்சு. என்னென்னா, லாக் ஆஃப் நாலேஜ் என்ன ஆயிடுச்சு, அறிவில்லாமல். ரெண்டாவது, லாஸ்ட் த பைபிள். அவங்க கையில் என்ன செஞ்சாங்கன்னா, பைபிள் இருந்துச்சு, பைபிள். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நீ என் வேதத்தையே, அவன்கிட்ட கிட்டத்தட்ட அந்த பென்டுடா கையில் இருக்குது, 5 புத்தகங்கள். ஆண்டவர் சொல்லார், அதெல்லாம் நீ மறந்துட்டப்பா. இதனால 4 விதமான வித்தியாசமான அறிவுகளை குறித்து உங்களோட பேச விரும்புகிறேன். இங்கே ஒருத்தன் வந்து ஆண்டவர்கிட்ட, அவன் யாருன்னா நிக்கதோமு. யாரு அவன்? வந்த உடனே ஆண்டவர், இத்தனைக்கு அவன் யாருன்னா இஸ்ரவேலில் பெரிய போதகன். அவன்கிட்ட ஆண்டவர் என்ன சொன்னார்னா, இங்கே வா, நீ இஸ்ரவேலில் போதகனா, பைபிளெல்லாம் பிரசங்கம் பண்ற, ஆனால் உனக்கு என்ன இல்லை, போதகனா இருந்து இன்னும் என்ன இல்லை. இது அடிக்கடி என்னை உணர்த்துகிற காரியம் என்ன தெரியுமா? சில நேரம் நம்ம போதகனாக இருக்கோங்கிறனாலும் சம் ஏரியா நம்ம என்ன செஞ்சுருப்போம்னா, வி மிஸ் த நாலேஜை மிஸ் பண்ணியிருப்போம். இந்த நிக்கோதேமுடைய வாழ்க்கை, தயவுசெய்து இதை நீங்கள் வீட்டில் போய் படித்து பார்த்தீங்கன்னா, அவன் யாருன்னா இஸ்ரவேல் யூதேயாவில் நல்ல பைபிள் டீச்சர். அவன் ஆண்டவர்கிட்ட வந்து பேசின முடிவில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஏப்பா நீ இவ்வளவு தூரம் இருந்து உனக்கு இன்னும் அறிவில்லையாப்பா. கலோக்கியெல்லாம் சொன்னது என்னது, உனக்கு என்ன இல்லை, அறிவில்லைப்பா. இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் சில அறிவுகளை நாம் சரிப்படுத்த வேண்டியிருக்கிறது. இவனுடைய வாழ்க்கையிலிருந்து 4 விதமான காரியங்களை சற்று ஆழமாகவே உங்களோடு கூட சில காரியங்களை நான் நேற்றைக்கு என்னோடு கூட ஆண்டவர் இடைப்பட்ட அந்த காரியத்தின் அடிப்படையில் உங்களோடு பேச விரும்புகிறேன். முதலாவது 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம், ஏனெனில் போதும். ஃபர்ஸ்ட் இவன் என்ன சொன்னான், ரபி நீர் தேவனிடத்தில் வந்த. இப்போ உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு டெஸ்ட்டு. இவன் 2 ஸ்டேட்மெண்ட் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? நீர் தேவனிடத்தில் வந்த போதகர். ரெண்டாவது என்ன சொல்கிறான்? ஒருவனும் தேவனிடத்திலிருந்து வராவிட்டால் இவ்வளோ பெரிய. சரி, இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டு சரியா தப்பா சொல்லுங்க. என்ன பிரதர், காலை 5 மணிக்கு கிளாஸ் எடுக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா? இது 2 சரியா தப்பா? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களோட நிலைமை இதுதான். இன்னைக்கு இந்த இருக்குல்ல, இதான் இந்த நிலைமை. இது 2. அவன் என்ன சொல்றான்? ஆண்டவர்கிட்ட இருந்து ஒருத்தர் வராட்டி இவ்வளவு பெரிய அற்புதத்தை. இது சரியா தப்பா? தவறு. அதே மாதிரி அவன் ஆண்டவர் என்ன எடுத்தாருன்னா, ஆண்டவர் யாரு, அவர் என்ன செஞ்சாருன்னா, யூ ஆர் ஆல்சோ ரபி. நீரும் இஸ்ரவேல்ல நான் எப்படி ஒரு போதகனோ அது மாதிரி நீரும் ஒரு. நம்முடைய வாழ்க்கையில் 2 காரியம். முதல்ல என்னென்னா, அரைகுறை அறிவு இருக்குது பார்த்தீங்களா? அரைகுறையா அறியக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் இப்படி தான் அரைகுறையாக அறிஞ்சதுனால தான் அவங்க வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளில் தள்ளாடுகிறார்கள். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாதுன்னா, அரைகுறையா. ஏன் அரைகுறையா அறியக்கூடாது? இவனுக்கு அரைகுறை அறிவு. என்றைக்குமே வேதத்தில் சமநிலை அறிவு இருக்கணும். என்ன இருக்கணும்? பேலன்ஸ்டு நாலேஜ் இருக்கணும். புரியுதா? என்ன பேலன்ஸ் நாலேஜ்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவன் சொல்ல, அந்த ஆண்டு மேலிருந்து வந்தால் தான் அற்புதங்களை செய்ய முடியும். மேலிருந்து வந்தால் தான். எகிப்தின் மந்திரவாதிகள் அற்புதங்களை செஞ்சாங்களா செய்யலையா? சொல்லுங்க. செஞ்சாங்களா செய்யலையா? அற்புதங்களை செய்கிற இடம் எல்லாமே ஆண்டவர் செய்கிறதுன்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. தேவனிடத்திலிருந்து வருகிற அற்புதங்கள் இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அரைகுறையை அறிஞ்சிக்கிட்டு. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுறேன், நம்முடைய தேவன் அற்புதங்களை செய்கிறார். அற்புதங்களை இன்னைக்கு என் வாழ்க்கையிலலாம் ஆண்டவர் இது வரைக்கும் அற்புதங்கள், எவ்வளோ அற்புதங்களில் தான் நான் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டுருக்கிறேன். ஆனால் என்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா, பிரதர் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்ச மிகப்பெரிய அற்புதம், நான் சொன்னேன் இல்லையா, நான் கடந்து வந்த பாதை மிகப்பெரிய கடினமான பாதை. நான் ஓப்பனாக சொல்ல விரும்பாதனால தான் சில விஷயங்களும் மறைமுகமாக சொல்லிட்டு போயிட்டேன்.
ஏன் இந்த பிரசங்க விடத்தில் நிற்கிற நான் கிட்டத்தட்ட 40 நாட்களுக்கு முன்னே தான் எங்கள் அப்பாவை நான் இழந்தேன். எங்கள் அப்பாவை நான் 40 நாட்களுக்கு முன்னாடி தான் எங்கள் அப்பாவுடைய மரணம் சம்பவிச்சிருந்தார். நான் ஏன் சொல்ல வரேன்னா, என்கிட்ட பிரதர் உன் வாழ்க்கையில் நீ என்ன அற்புதத்தை கண்ட அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவேன். என்ன தெரியுமா? பாவியான என்னை அந்த பாவமான உலகத்திலிருந்து தூக்கி எடுத்து என்னை பரிசுத்தப்படுத்தி மீண்டும் அந்த பாவமான உலகத்தில் வச்சு இன்னைக்கு வரைக்கும் பரிசுத்தமாக காத்துக்கிட்டு இருக்காரு. அதான் அற்புதத்துக்கெல்லாம் அற்புதம். அல்லேலூயா, அல்லேலூயா. எது அற்புதம்? ஐயா, நான் இந்த இடத்துல நிற்பதுக்கு தகுதியற்றவன். என் ஆண்டவர் பாவமான உலகத்திலிருந்து இன்னைக்கு இந்த அற்புதத்தை விட பெரிய அற்புதம் எதுவுமே கிடையாது. இன்னொன்று தெரியுமா? பாஸ்டர் ஆராதனை ஒரு வார்த்தை சொன்னாங்க பார்த்தீங்களா? என்ன சொன்னாங்க? பரலோகத்தில் தேவனுக்கு ஒரே ஒரு நாமத்தை தான். என்ன நாமம்? அவர் பரிசுத்தர். ஏன்? ஏன்? அவர் ஒருவரே பரிசுத்தர். அல்லேலூயா. இந்த ஸ்தானத்தை வேற யாருக்குமே கொடுக்க முடியாது. இந்த ஸ்தானத்தை நீங்க உலகத்தில் போய் யார்கிட்ட என்ன கேட்டாலும் சரி, வேறு யாராவது வேற மத தலைவர்களோ அல்லது தங்களை கடவுள் என்று சொல்லிக்கிறவர்களோ யாரா இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த பொசிஷனை கொடுக்கவே முடியாது. ஆனால் என் ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் பரிசுத்தர், பரிசுத்தர். அவர் மாத்திரம் பரிசுத்தர் அல்ல, அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்களையும் அவர் பரிசுத்தர்களாக மாற்றுகிறார். அல்லேலூயா. அவர் ஒருவரை தவிர வேற யாராலும் இந்த பாவியான மனிதனை பரிசுத்தராக மாற்றவே முடியாது. அல்லேலூயா. என் வாழ்க்கை என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிற மிகப்பெரிய அற்புதமே என்னன்னா, நம்மை பாவமான உலகத்திலிருந்து தூக்கி, எத்தனையோ பேருக்கு இது கொடுக்கப்படலை. நம்புறீங்களா இல்லையா? நான் அடிக்கடி என் நண்பர்கள்ட்ட சொல்லுவேன், இன்னைக்கு நான் இருக்கிற பொசிஷனை வச்சோ, இன்னைக்கு ஆண்டு கிருபையால பாஸ்டர் சொன்னபடி எனக்கு இருக்கிற பொசிஷன்ஸ் எல்லாம் கூட தான். ஆனால் அவைகளில் குறித்து எனக்கு எந்த இதுவும் கிடையாது. மாறாக என்னை ஆண்டவர் தம்முடைய சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு இருக்காரு. அதுதான் என்னது? அற்புதத்துக்கெல்லாம் அற்புதம். நிக்கதோம் ஆண்டவர்கிட்ட வந்த பொழுது அவன் பைபிள் டீச்சர் தான். ஆனால் அவன் சொன்னான், இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் என்ன, இந்த அரைகுறையான அறிவு, இந்த அரைகுறையான அறிவு அறிவதனால தான் அவங்க வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரும் பொழுது என்ன செய்கிறாங்கன்னா, சோர்ந்து போயிடுறாங்க. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். தேவன் இன்னைக்கு எல்லாரும் வித்தியாசமாக அறிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அதாவது அதெல்லாம் நல்லது தான், அதெல்லாம் அது இல்லைன்னு நான் சொல்லலை. தேவன் சர்வ வல்லவர், இதெல்லாம் உண்மை. இதெல்லாம் இவை எல்லாவற்றோட பெரிய அறிவு என்ன தெரியுமா? உங்க எல்லாத்தையும் என்கரேஜ் பண்றேன். இது எல்லாத்தோட பெரிய தேவன் சர்வ வல்லவர், சர்வ வியாபி, சர்வ ஞானி, இதெல்லாம் உண்மைதான். அதை விட ஒரு பெரிய அறிவு என்ன தெரியுமா இருக்கணும் நமக்கு? அவர் என்னுடைய பிதா. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் அதை ஆமோதிக்கிறீங்க? ஆமோதிக்கிறாங்க இல்லையா? ஆமென். இதுதான் உள்ளதிலே பெரிய அறிவு. அவர் எப்படி இயேசு கிறிஸ்துவை நேசிச்சாரோ அதே போல என்னை நேசிக்கிறார். அல்லேலூயா. அவர் இன்னொன்று, நான் நேசிப்பதற்கு பாத்திரவான் அல்ல. புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரியலையா? அவர் நேசிப்பதற்கு நான் பாத்திரவான். அப்ப எப்படி நேசிச்சாரு? அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து வழியாக என்னை அவர் நேசிச்சார். அல்லேலூயா. நம்ம அறிகிறதே மிகப்பெரிய அறிவு என்னன்னா, அவர் என்னுடைய பிதா. அதனால தான் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, போகும்பொழுது சீசர்களை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? நான் என் பிதாவிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கு ஏறி போறேன்னு சொன்னாரா? எல்லாரும் என்ன கவனிங்க. உங்கள் தேவனிடத்திற்கு ஏறி போறேன்னு சொன்னாரா? இல்லை, நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கு ஏறி போகிறேன். யார் பிதாவிட்ட? எப்படி நான் வேதத்தை வாசிக்கிறப்ப அந்த வேதத்தை எப்பவுமே தயவுசெய்து சொல்கிறேன், நிறுத்தி நிதானமாக வாசிங்க. எப்படி வாசிங்க? நிறுத்தி. சிலர் பார்த்தீங்கன்னா, நாங்கள் பைபிளை ஒரு வருஷத்தில் முடிச்சிட்டோம். அது ஆரம்பத்தில் படிக்க, நான்லாம் உண்மையிலே சொல்கிறேன்னா, ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரத்துக்கு மேலே நான் வாசிக்க மாட்டேன். அதுவே எனக்கு அதிகம். ஆனால் அந்த ஒரு அதிகாரத்தை நிறுத்தி அதோடு கூட என்ன செய்வேன்? பயணிக்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். சரியா? இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். நான் ஒரு முறை இப்படி கற்பனை பண்ணி பார்த்தேன். பிதாவுக்கு முன்பாக 2 பேர் இருக்காங்க. ஒன்று அவருடைய பூரண குமாரனாகிய இயேசு. அவர்கிட்ட எந்த பழுதுமே கிடையாது. அவர் என்னை
எந்த அளவாய் நம்மை நேசிக்கிறார் என்பதை இந்த காலை வேளையில் உங்களை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன். ஐ டெமான்ஸ்ட்ரேட் யூ. சரிதானா? இயேசு கிறிஸ்து நம்மளை எப்படி நேசிக்கிறார், பிதாவாகிய தேவன் உங்களை என்னையும் எப்படி நேசிக்கிறார், இந்த சத்தியத்தை நம்ம அறிஞ்சிட்டா நம்ம ஒருபோதும் கவலைப்படவே மாட்டோம். சரிதானா? அவர் எப்படி நேசிக்கிறாருங்கிறத உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன். பூரணமான கிறிஸ்து நிற்கிறார். அவர்கிட்ட இந்த பக்கம் துரோகியான ஜெயிஸில் நிற்கிறான். நான் என்ன சொல்கிறேன், துரோகியான இவனை வச்சு அவருக்கு ஒரு லாபமும் கிடையாது. இவனை வச்சு ஒரு லாபம் கிடையாது. இவனை வச்சு ஒரு லாபமே கிடையாது. இப்போ அவன் பிதாட்ட கேட்கப்படுகிறது, பிதாவே உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, இந்த 2 பேரையும் யாரை அதிகமாக நேசிக்கிறீர்? யாரை? உங்களுடைய பூரண குமாரனாகி அந்த ஒருத்தர் கிறிஸ்து நிற்கிறாரு, இங்கே ஒருத்தன் தேவையில்லாதவன் சிலுவையில் அடையப்பட்ட கல்லணை மாதிரி இந்த ஜெயிசில. பிதா சொல்லுவார், நான் 2 பேரையும் சமமாகவே நேசிக்கிறேன். இந்த கேள்வி ஆச்சரியமாக இருக்கும். இப்போ அடுத்த கேள்வி பிதாட்ட கேட்கப்படுகிறது, பிதாவே ஆனால் ஒன்று, அதுக்காக வேண்டி இந்த கேள்வியை நாங்கள் சும்மா விட முடியாது. யாரையாவது ஒருத்தரை யாருக்காவது பலி கொடுக்கணும். யாரை பலி கொடுக்க போறீரு? இப்போ சொல்றது புரியுதா உங்களுக்கு? யாரையாவது ஒருத்தரை நேசிச்சா ஒருத்தரை பலி கொடுத்து ஆகணும். அதனால பூரண குமாரனாகிய இவரை பலி கொடுக்க வேண்டாம். இவரை வச்சு உங்களுக்கு எவ்வளோ லாபம். இவன் எதுக்கு ஒண்ணுக்குள்ளாத ஆள், இவனை பலி கொடுத்தா என்ன ஆக போகுது? கொடுத்துருமே. பிதாவாகிய தேவன் என்ன செஞ்சா தெரியுமா? புதிதாக வந்திருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், இல்லை இல்லை இல்லை, அவன் இருக்கட்டும், அவனுக்காக என் சொந்த குமாரனை வேணா நான் பலி கொடுத்துக்கிறேன். கொடுத்ததான் சிலுவை. அல்லேலூயா. இப்போ புரியுதா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த ஒரு வசனத்திலேயே எல்லாமே அடங்கிவிட்டது. அல்லேலூயா. புதிதாக வந்திருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், இதான் விசுவாசம். இதான் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுதல். நிக்கோதேமுக்கு இருந்தது அரைகுறை அறிவு. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறதும் என்னன்னா அரைகுறை அறிவு. அந்த அரைகுறைவு அறிவு இருக்கிறதுனால தான் அவங்க வாழ்க்கையில கடந்து போற பாதையில பிரச்சனை வரும் பொழுது என்ன செய்றாங்க? சோர்ந்து போயிடுறாங்க. எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சரி, எத்தனை பாடுகள் வந்தாலும் சரி, எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் சரி, அவைகளில வசனத்திலும் தேவன் மீதும் தனியாத தாகம் உள்ளவன் எப்பொழுது எதை குறித்து என்ன செய்ய மாட்டான்? கலங்கவே. காரணம், அவனுக்கு தெரியும், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். காற்றடிச்சது உண்மைதான், கப்பல் உடைஞ்சதும் உண்மைதான். காற்றடிச்சதும் கப்பல் இறக்களித்தான், காற்றடிச்சது உண்மைதான், கப்பல் உடைஞ்சதும் உண்மைதான். தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முற்றிலும் அற்றுப்போனதும். ஆனால் பவுலை எங்க கொண்டு இறக்கணும்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அதே கப்பல்ல தான் அவனும் பயணிச்சான். அல்லேலூயா. அவனை மூழ்கடிக்க முடியுமா? அவனை கொண்டு என்ன திட்டம் வச்சிருந்தாரோ அதை முடிச்சுட்டு தான் அவனுடைய ப்ராஜெக்ட் முடிஞ்சது. அந்த ஆண்டவர் தான் அவங்கள என்னையும் கரப்படுத்து. இந்த நிக்கோதேமுடைய வாழ்க்கையில அடுத்த காரியத்தை உங்களோடு பேசுகிறேன். 2வது, முதல்ல அறகுறை அறிவு இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம சரியான ஓட்டத்தில் ஓடவே முடியாது. இப்போ நிக்கோதேமு 2வது ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட பேசுகிறான் பாருங்கள். இந்த பகுதி வழக்கமாக நான் என்னுடைய செய்திக்கு முன்பாக அந்த போர்ஷனை வாசிக்க சொல்லிடுவேன். இன்றைக்கி நான் டைம் இல்லாதனால வாசிக்க சொல்லலை. அதனால் நீங்கள் இந்த செய்தியினுடைய போர்ஷன் தயவுசெய்து என் செய்தியை நீங்கள் வீட்டில் போய் ஒரு தடவை அந்த போர்ஷனை வாசித்தா தான் உங்களுக்கு புரியும். சரியா? 3ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1 நீங்கள் இந்த பகுதியை நீங்கள் வாசிக்கணும். 1 கிட்டத்தட்ட நீங்கள் 16ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா தான் புரியும். ரைட். இப்போ இயேசுவனுக்கு பிரயோஜனமாக 2வது வசனம், அப்போ ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று. அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கையில் எப்படி
அவன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். அவன் கேட்ட கேள்வி சரி. அவன் கேட்ட கேள்வி, இவன்ட்ட என்ன சொன்னார்னா, மறுபடி நீ பிறந்தா தான் அப்ப முடியும். அடிக்கடி எனக்கு ஆச்சரியப்படுத்துகிற காரியம், சில நேரம் பிரசங்க பீடத்துக்கு போகும்பொழுது இதான் நமக்கு ஒரு பெரிய, நம்ம பிரசங்க பீடத்தில் எப்படின்னா, அந்த ஜனங்கள் புரிஞ்சுக்கிடுவாங்களா, இவங்க புரிஞ்சுக்கிடுவாங்களா, அதுக்காக ஜனங்களுக்காக நம்ம பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்தவே. இப்போ நிக்கோதேமுக்கு மறுபடி பிறக்கிற அனுபவம் புரியவே இல்லை. அவன் யாரு பைபிள்ல? ஸ்காலர். அவன் யாரு பைபிள்ல? சரியா பாஸ்டர்? அவன் ஸ்காலர். இந்த சத்தியம் மீன் பிடிக்கிற பேதுருக்கு எப்படியா புரிஞ்சிச்சு? அவனுக்கு புரிஞ்சா புரியலையா? புரிஞ்சிருச்சு. அதனால அவங்க எஜுகேஷன் லெவலை வச்சு வேதம் விளங்காது. இன்னைக்கு நிறைய பேர் படித்த மாதிரி வர்றதுனால தான் அவங்களுக்கு பைபிள் புரியலை. பைபிளில் நீங்கள் எடுக்கிறப்பெல்லாம், ஆண்டவரே நான் ஒரு முட்டாள், நான் ஒரு முட்டாள் அப்படின்ட்டு மட்டும் வந்து பைபிளை திறந்து பாருங்க, அந்த பைபிள் உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் படிச்சு நான் பெரிய மேதாவி. இந்த பைபிளில் இந்த அதிகாரத்தில் 2 பேர் வரான். ஒருத்தன் யார்? நிக்கோதேமு. அடுத்ததில் யோவான் ஸ்நானகன். நான் என்றைக்குமே பைபிள் வாசிக்கிறப்ப அந்த அதிகாரத்துக்கு நானே தலைப்பு வைப்பேன். அப்படி தான் நான் பைபிளை வாசிப்பேன். தயவுசெய்து வாலிப தங்கச்சிமார், அவங்கள நான் என்கரேஜ் பண்ணுறேன். சரிதானா? துரதிருஷ்டவசமாக நமக்கு ஆங்கிலத்தில் இருக்கிறதை போல் ஸ்டடி பைபிள்ஸ் நிறையா இல்லை தமிழில். ஸோ உங்களை என்கரேஜ் பண்ணுறேன், நீங்கள் பைபிளை வாசிக்கும் பொழுது, இந்த பாரு என் பைபிளை நான் வேணால் இப்போ போகிறப்ப என் பைபிளை வேணால் பாருங்கள் வாலிப தங்கச்சிமார். எப்பவுமே என் பைபிளில் ஒரு பென்சில் வைத்திருப்பேன். பென்சில் சிஸ்டமேட்டிக் பைபிள் ஸ்டடி இருக்கணும். செல்லை நம்ம எவ்வளோ நேரம் நோண்டுறோம் இல்லையா? எல்லாருக்கும் நான் என்கரேஜ் பண்ணுறேன். நல்ல ஆக்சுவலாக பேனா வச்சு பைபிள் எழுதாதீங்க. எழுதுகிறப்ப இங்கிட்டு எழுதுகிறப்ப அங்கிட்டு தெரியும். பென்சில் வச்சுக்கோங்க. பென்சில். இப்போ இந்த பைபிளில் நான் 2 தலைப்பு வச்சுருக்கேன். எப்படின்னா, வல்லுநர்களோடு இருந்தவன் பேதையாக இருந்தான். யார்? நிக்கோதேமு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வனாந்திரத்தில் இருந்தான். யார் இருந்தா? யோவான் ஸ்நானன். அவன் யாரும் மேதையாக இருந்தான். அவன் எப்படி இருந்தான்னா மேதையாக இருந்தான். இப்போ இவனுக்கு இந்த சத்தியம் புரியல. நான் மறுபடி எப்படி? ஆனால் அது மற்றவங்களுக்கு. 2வது அனுபவிக்காத அறிவு. பைபிளில் அவனுக்கு எந்த அனுபவமே, அவனுக்கு பைபிள் எங்கே இருந்துச்சு? எல்லாரும் சொல்லுங்க. மூளையில் இருந்துச்சே தவிர எங்கே இல்லை. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுடைய பிரச்சனை அதுதான். பைபிள் எங்கே இருக்கு? மூளையில் இருக்கு. எங்க இல்லை? நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாசிக்கிற ஒவ்வொரு சத்தியங்களும் அபியாசிக்கணும். அப்படி என்ன செய்யணும்? இப்போ நிறைய பேருக்கு பைபிள் நாலேஜ் இருக்கு. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டா? இந்த உலகத்திலே பெட்டர் தியாலஜியன் யாரு? ஆண்டவருக்கு அடுத்து. ஆண்டவருக்கு அடுத்து மிகச்சிறந்த இறையியல் யாரு தெரியுமா உங்களுக்கு? ஒருத்தர் சொல்லட்டா? சாத்தான் தான் பெட்டர் தியாலஜியன். தெரியுமா உங்களுக்கு? நம்ம எல்லாத்துக்கும் வேதம் தெரியுதை விட யாருக்கு வேதம் தெரியும்? சாத்தானுக்கு தெரியும். ஏன் தெரியும்? அவன் ஆண்டவர்கிட்டே வசனம் பேசுறான்னா அப்போ அவனுக்கு எவ்வளோ அவனுக்கு தில்லு இருக்கும் பாருங்க. ஆண்டவர்கிட்டே பைபிளை எழுதினவர்கிட்டே போய் பைபிள் பேசுகிறான். ஆண்டவரே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதே, இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எவ்வளோ பெரிய தியாலஜினா இருப்பான். அவனுடைய தியாலஜி எங்கே இருக்குன்னா எங்கே இருக்கு? ஆனால் சாத்தான் இன்னைக்கு வரைக்கும் அவன் என்ன செய்யலைன்னா கீழ்ப்படியவே. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் மாற்றம் இல்லை. எத்தனை வருஷம் விசுவாசியாக இருக்கட்டும், இன்னும் அந்த விசுவாசி எதை விடலை? பாவத்தை. பார்த்துருக்கீங்களா? நிறையா, அதாவது எத்தனை வருஷம் விசுவாசியாக இருப்பான், பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாங்க, பெருமையிலேருந்து வெளியே வந்திருக்க மாட்டான். காரணம் என்னன்னா அப்ளிகேஷன் கிடையாது. என்ன கிடையாது? சத்தியத்தை அனுபவிக்காத அறிவு. அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இன்னைக்கு நாம ஒரு காரியத்தை நல்லா சொல்றேன். இன்னைக்கு நம்ம பேசுறோம் இல்லையா? சில நேரம் நான் அடிக்கடி ஆண்டோட சொல்ற காரியம் என்னன்னா, ஒரு தம்பி இடையில முந்தா நாள் ஒரு தம்பி, அந்த தம்பி நான் வரணுன்னே என்ன உங்களை கண்டிப்பாக நான் மீட் பண்ண வந்துடுவேன். இப்போ அந்த தம்பி வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கார். மிகப்பெரிய, கிட்டத்தட்ட அவர் அந்த தம்பி நல்ல ஒரு ஆவிக்குரிய தம்பி, இத்தனைக்கும் பைபிளில் நல்ல தெளிவான தம்பி, நல்ல ஆண்டவருக்காக அர்ப்பணம் உள்ள தம்பி. ஆனால் இன்னைக்கு அவர் இருக்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனை.
கிட்டத்தட்ட அவருடைய 1 கோடி ரூபாய்க்கு மேலே அவருக்கு கடன் இருக்கு. அவர் அண்ணே நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டானே அப்படின்னாரு. அப்போ தான் சொன்னேன், தம்பி பிரச்சனை எங்கன்னா வேற எங்கேயும் இல்லை, நீ அதிகமாக வேதத்தை அறிஞ்சிருக்கிற, நீ அதிகமாக வேதத்தை அறிஞ்சதுனால அதிகமாக நீ பயிற்றுவிக்கப்படுவதற்கு ஆண்டவர் உனக்கு இந்த பாதையை கொடுத்துருக்காரு. எப்படி? எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகம். இப்போ ஒரு குழந்தை 1ஆம் கிளாஸ் படிக்குது, அதுக்கு 10ஆம் கிளாஸ் டெஸ்ட் வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. ஒரு ப்ளஸ் 10ஆம் கிளாஸ் படிக்கிற 10th படிக்கிற பிள்ளைக்கு தான். நம்ம ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ வேதத்தை அறிகிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம என்ன செய்கிறோம்னா அபியாசிக்கிறோம். அப்படி தான் ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறாரு. அப்படின்னா தான் முடிவில் என்ன தெரியும்னா, அவர் என்னை சோதித்தபின் நான் பொன்னாக விளங்குவேன். எப்படி விளங்குவேன்? ஒரு சிலர் என்னன்னா, இன்னும் தேவன் பொன்னாக மாற்றுவதற்காக அவர்களுக்கு எடுத்தது நியாயம், உண்மைதான், பொன்னாக. இப்போ இந்த பொண்ணு என்ன செஞ்சிட்டாங்கன்னா இன்னும் இரும்பாவே இருக்குது. காரணம் என்னன்னா, அவர் என்ன செய்யலைன்னா அந்த அக்கினிக்குள்ளாக போவதற்கு தங்களை ஒப்பு கொடுக்கவே. ஆனால் தேவன் ஒரு சிலரை அவங்களுக்கு, ஆண்டவரே நான் பாடினதுபடி உங்கள் சித்தம் என் வாழ்க்கையில் முழுவதும் நடக்கட்ட ஆண்டவரேன்னு விட்டு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் வரும், அந்த நாளில் நாம் எவ்வளவு மாறி இருக்கிறோம் என்பது. அதாவது ஒரு முறை இந்த சில்வர் ரிஃபைன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, இந்த சில்வர் அதாவது வெள்ளியை புடமிடுவாங்கள்ல, அவங்கள்ட்ட அந்த கிளாஸ் டம்ளர்லாம் செய்கிறப்ப அவங்கள்ட்ட கேட்டாங்களாம், எப்படி இது நீங்கள் எந்த அளவு இது ரிஃபைன் பண்ணுவீங்க, எப்படி இதை சுத்தப்படுத்துவீங்க? அப்போ தான் அவங்க சொன்னாங்களாம், என் முகம் அதில் தெரிகிற வரைக்கும் அதை நாங்கள் என்ன செய்வோம், என் முகம் அதில் தெரிகிற வரைக்கும் அதை ரிஃபைன் பண்ணுவோம். ஆண்டவர் இந்த வேலையை தான் உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் செய்கிறார். என்ன தெரியுமா? அவருடைய சாயல் நமக்குள்ளே தெரிகிற வரைக்கும் நம்மளை அந்த பாதையில் நடத்துகிறார். அல்லேலூயா. புரிஞ்சுட்டீங்களா? புரியலையா? அவருடைய சாயல், அவருடைய தாழ்மை, அவருடைய பரிசுத்தம், அவருடைய உண்மை வர்ற வரை. காரணம், அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பான சாயலை பெறுவதற்காக இந்த ப்ராசஸிங் ரொம்ப எளிதாய் நடப்பதல்ல. ஸோ 2வது நாம் கற்றுக்கொள்ள வேண்டியோ நிக்கோதேமுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்னன்னா, அவனுக்கு பைபிள் நாலேஜ் இருந்ததே தவிர பைபிள் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இன்னைக்கு வேற ஒன்றும் இல்லை, என்கிட்ட கூட சமீபத்தில் சொன்னாங்க, ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், எப்படி பிரசங்கம் பண்ணுறார் ஒரு அரசியல் தலைவரை பார்த்து, எப்படி பைபிள்லேருந்து எப்படி பிரசங்கம் பண்ணுறாரு பாருங்க. பைபிள்லேருந்து எப்படி, என்ன யூஸு? அவர் வாழ்க்கையில் ஒன்றும் மாற்றம் இல்லையே. அவர் வாழ்க்கையில், ஐயா இந்த சத்தியம் என் வாழ்க்கையை மாற்றி இருக்க வேண்டும். அல்லேலூயா. புரியுதா புரியலையா? இந்த சத்தியம், நான் படிக்கிற சத்தியம் என்னை மாற்றியிருக்கணும். அப்படி மாற்றலைன்னா நான் இன்னும் தியாலஜியனாக தான் இருக்கிறேன். இப்போ பைபிளை வாசிக்கிறோன்னா நான் அடிக்கடி ஒரு காரியத்தை சொல்லுவேன், முதல்ல இந்த ஃப்ரேமில் நான் என்னத்தான் வச்சு பார்ப்பேன். எப்படி பார்ப்பேன்? நான் வாசிக்கிறப்ப, இப்போ நேற்றுக்கு படித்தேன், என் ஜனங்கள் அறிவில்லாமையால் கற்றுப்போ. ஆண்டவரே, நான் எந்தெந்த ஏரியாலெலாம் அறிவில்லாமல் இருக்கிறேன், பெரிய லிஸ்ட்டே இருக்குது, பெரிய. ஆமாம் ஆண்டவரே, இந்த இடத்துலலாம் நான் என்ன செய்கிறேன். ஸோ ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்கிறேன்னா, ஆண்டவரே என்னை எங்கெங்கெல்லாம் சரிப்படுத்துன்னு நினைக்கிங்களோ அங்கங்கெல்லாம் என்னை சரிப்படுத்துங்க. ஆனால் எனக்கு ஒரு நிச்சயம் உண்டு, அழைத்த தேவன் நம்மளை கரைசி வரைக்கும் கொண்டு போய் நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஆகவே இப்படி நம்முடைய வாழ்க்கையில் இந்த வசனத்தை அப்பியாசிக்கலைன்னா நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாதுன்னா, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஆடத்தான் செய்யும். ஆனால் நம்முடைய வசனம் நமக்குள்ளே உள்ளே போய் அதை நம்ம அப்பியாசிக்கும் பொழுது, நம்ம அதை அனுபவப்படுத்தும் பொழுது, அவன் வாழ்க்கையில் என்னென்னா அனுபவிக்கல, சும்மா என்ன செஞ்சதுன்னா மைண்டில் தான் அந்த அறிவு. ஆகவே 2வது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் அனுபவம் இல்லாத. முதல் நான் சொன்ன காரியம் என்ன, இந்த அரைகுறையான அறிவு இருக்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை அல்லாட தான் செய்யும். 2வது, நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்காமல் இருக்கிற அறிவு இருக்குது பார்த்தீங்களா, அறிவு இருக்கும் ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையில். இப்போ பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், நிறைய பிரசங்கம் வருது. என்ன பிரசங்கம் வருது? தாழ்மையா இரு, தாழ்மையா. ஆனால் இன்னும் நமக்குள்ளே எவ்வளோ சுயம் இருக்குது. இப்படி நம்மளை ஒவ்வொரு விஷயத்திலும் நம்முடைய வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்முடைய வாழ்க்கையில். 3வது 10வது வசனத்தை பாருங்கள்.
யோவான் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ம் 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 போதும். நீங்கள் 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். சாரி, 3:14. சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல. ம் 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 போதும். நிக்கோதேமுக்கு ஒரு விஷயம் தெரியும். நிக்கோதேமுக்கு என்ன விஷயம் தெரியும்? அவங்களுடைய மூதாதையர்கள் கையில் என்ன இருந்துச்சுன்னா, பிக்சோரியலாக ஒரு வெண்கல சர்ப்பம் இருந்துச்சு. இந்த வெண்கல சர்ப்பம் எப்படி இருந்துச்சுன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செஞ்ச பொழுது அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்த பொழுது அவங்க என்ன செஞ்சாங்க? பிழைச்ச. இது அவனுக்கு தெரியும். இது அவனுக்கு தெரியுமா தெரியாதா? அதான் ஆண்டவர் சொன்னார், எப்பா சர்ப்பமானது மோசையினாலே வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டதை போல மனுஷகுமாரனும். இது அவனுக்கு சொன்னார். ஆனால் அவனுக்கு அது தெரியும். ஆமாம், சர்ப்பம் இருந்துச்சு, அது உயர்த்தப்பட்டுச்சு, இஸ்ரவேல் ஜனங்கள், அதெல்லாம் உண்மை. அதை எசேக்கியா ராஜா உடைச்சி போட்டு நிகுஸ்தானா மாற்றிட்டானே அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனால் அங்கே இன்னொரு காரியம் என்னன்னா, அதுக்கு பின்னால் ஆண்டவர் சொன்னார், மனுஷகுமாரனும் இது போல என்ன. இப்போ அங்கே செஞ்ச அந்த காரியம் அது நிழலாட்டமாக செய்யப்பட்டது. நிழலாட்டமாக அது நிஜமாக கொல்கதாவில் நிறைவேறப் போகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு இதுதான் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ உலகத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனை. மூணாவது என்னன்னா, அர்த்தப்படுத்தாத அறிவு. அவனுக்கு அந்த வெண்கல சர்ப்பம் தெரியுமே தவிர அதை எதனோட அர்த்தப்படுத்தப்படுதுன்னு அவனுக்கு என்ன செய்யாது இன்னைக்கு. அதனால தான் சில பிரசங்கியார்கள் பழைய ஏற்பாட்டில் உள்ள காரியத்தை புதிய ஏற்பாட்டோட பொருத்தாம என்ன செஞ்சிடறாங்க? விட்டுறாங்க. இங்கே தான் நிறைய துருபதேசம் பெருகுது. எங்கே பெருகுது? துருபதேசம் பெருகுது. இன்னைக்கு இருக்கிற எல்லா ராங் டாக்ட்ரின் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ராங் டாக்ட்ரின் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ராங் டாக்ட்ரினுக்கெல்லாம் ரூட் எங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காரியங்களை புதிய ஏற்பாட்டு காரியத்தை ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, பழைய ஏற்பாடே கிடையாதுன்னு போடுறான். அவன் இதை விட டேஞ்சரான ஆள். அவன் இதை விட சிலவன் பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாடு நாங்கள் தான் பழைய நான் ஒளிஞ்சனே எல்லாம். அவன் ரொம்ப டேஞ்சரான ஆள். அவன்கிட்டையும் கவனமாக இருக்கணும். சரிதானா? இந்த புதிய ஏற்பாட்டில் உள்ளது. ஆனால் நல்ல மனுஷன், தேறின வேதபாரகன் பழையதிலும் புதியதிலிருந்து என்ன செய்யணும்? ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ரெண்டையும் அந்த மிக்ஸ் பண்ணுறப்ப இன்னொரு விஷயம் என்னென்னா, சரியாக மிக்ஸ் பண்ணணும். சரியா? இப்போ பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட எல்லாமே நிழலாட்டம். என்னது? புதிய ஏற்பாட்டில் எல்லாமே நிஜம். நிஜம், எல்லாமே நிஜம். இப்போ பழைய ஏற்பாட்டில் என் பார்வை கீழே, புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கையில் என் பார்வை மேலே. இப்போ இப்படி அர்த்தப்படுத்தாத அறிவுனால தான் என்ன ஆகி போகுது? நிறைய கிறிஸ்தவுடைய விசுவாசிகளில் இன்னும் பிரச்சனை. இன்னும் ஏன் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதே, எனக்கு ஏன் நடக்கலை, எனக்கு ஏன் நடக்கலை? ஏனென்றால் நல்லா கவனிங்க, நான் உங்களுக்கு ஒன்று உண்மையை சொல்லட்டும். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, அவருடைய மனக்கண்கள் முழுவதுமே பூமிக்குரியதாகவே மாறிடுச்சு. ஆண்டவர் நம்முடைய பூமிக்குரிய தேவைகளை சந்திக்கிறார். அதில் இப்போது நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், என்னுடைய சோசியல் ஸ்டேட்டஸை நான் இங்கே பார்க்குறேன். ஆண்டவர் என்னை எந்த அளவாக மேலே கொண்டு வந்திருக்கிறார். பட் இது என்னுடைய பார்வை அல்ல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய அவைகளெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு இந்த கூட கொடுக்கப்படுறதையே பிரசங்கத்தை வச்சுட்டான். எதை பிரசங்கத்தை வச்சுட்டான்? பிரசங்கம் என்னவா இருக்கணும்? தேவனுடைய அவருடைய இது கூட வர்றதுக்கு நம்ம பிரசங்கம் தேவையில்லை. எனக்கு தேவையில்லை. ஜனங்களுடைய கண்களை இந்த கூட வருது பாரு, அதே பாரு. அல்ல, இன்னைக்கு நான் என்னுடைய பார்வையை மேலே வச்சுக்கிட்டே இருக்கிறேன். என்னுடைய பார்வையை, எனக்கு தேவையானதை என் பிதா எனக்கு, இப்போ என் மகா இருக்கிறா,
இப்போ அவளுக்கு நான் ஒவ்வொரு நாளும் காலையில் உணவு கொடுப்பது என்பது என்னுடைய என்னது கடமை. என்னது என் மகா ஒவ்வொரு நாள் காலையில் வந்து என்கிட்ட வந்து, எப்பா இன்னைக்கு எனக்கு சாப்பாடு கொடுத்துருவியான்னு கேட்பாளா? கேட்க மாட்டா. நான் அவளுக்கு, அதாவது பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை, அப்போ என்னை விட பரம ஆண்டவர் என்ன சொல்ற, நீ பொல்லாத பிதா. என்னை பார்த்து என்ன சொல்றாரு? பாய் நான் சொல்லலை, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ பொல்லாத பிதாவே நீ இப்படி இருந்தீங்கன்னா நல்ல பிதாவாகிய நான் எப்படி இருப்பேன் நான்? அப்போ நம்முடைய பார்வை என்னன்னா, இன்னும் நான் எப்படி பரிசுத்தமாகிறது, இன்னும் நான் எப்படி கிறிஸ்துவினுடைய சாயலை அணிந்து கொள்வது. ஸோ இன்னைக்கு நிறைய பேருடைய இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கிற மிகப்பெரிய ட்ராஜடி என்னன்னா பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடையும் சரியா பொருத்தாதது, அல்லது பழைய ஏற்பாடை விட்டுறது. போ, அப்படி அல்ல. இங்கே அந்த வெங்கல சர்ப்பத்தில் 4 காரியம் இருந்துச்சு. அதான் ஆண்டவர் சொன்னார், என்ன தெரியுமா? இதுதான், இதன் அடிப்படையில் தான் உனக்கு ரட்சிப்பு இருக்குது. எப்படி மனுஷகுமாரன் உயர்த்தப்பட்டாரோ அதுபோல உயர்த்தப்படுவார். பிரியமானவர்களே, கடைசியாக ஒன்றை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். முதல்ல அரைகுறையான அவனுடைய அறிவு, 2வது அவனுடைய அனுபவிக்காத அறிவு, 3வது அவனை அர்த்தப்படுத்தாத, அவனுக்கு மேட்ச் பண்ண தெரியல, அர்த்தப்படுத்தாத, கடைசியாக ஒன்று அவன் சொன்னான் பாருங்க. 8ஆம் வசனத்தில் அவன் சொல்கிற காரியத்தை பாருங்கள். காற்றானது போதும். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அவன் ராக்காலத்தில் வந்து நீ தேவனிடத்தில், 2ஆம் வசனம், தேவனிடத்தில் வந்த போதகர். இப்போ இவனுக்கு ஒன்று தெரியும், இந்த இதில் தான் நம்ம எல்லாவற்றினுடைய சாரமே இருக்குது. என்னென்னு தெரியுமா? மொத்தத்தில் அவனுக்கு முன்னால் நின்றுட்டு இருந்தது யாருன்னா, யாரு? இயேசு. ஆனால் அவன் எப்படி அக்செப்ட் பண்ணான்னா, ஒரு போதகர். யாரு? இன்னைக்கு அநேகர் வேதத்தை அறிஞ்சிருக்கிறாங்க, ஆனால் கிறிஸ்துவை இன்னும் அறியலை. கிறிஸ்துவை அறிகிற அறிவு நம்மளை வித்தியாசமான இடத்துக்கு கொண்டு விட்டுரும். ஒரே ஒரு இந்த செய்தியை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். ஒருத்தன் பைபிள் நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தான். பைபிள தமஸ்கு நகர வீதியில் அவனை ஒரு ஒளி சந்திக்கிறது. தமார்னு கீழே விழுந்துட்டான். அங்க என்ன கேள்வி கேட்டான்? ஆண்டவரே நீர் யார்? அந்த ஒரு கேள்விக்கான பதில் அவன் வாழ்க்கையவே தலைகீழா புரட்டி போட்டுருச்சு. அல்லேலூயா. அவன் சொன்னான், எனக்கு எல்லாமே தெரியுமே. எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் அவனுக்கு என்ன மிஸ்ஸா இருந்தது தெரியுமா? ஆண்டவரை, இத்தனைக்கும் அவன் யெகோவா தேவனுக்கு தான் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தான். நல்லா கவனிங்க, யாருக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தான்? இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஆனால் அவனுடைய கேள்வி என்னன்னா, ஆண்டவரே நீர். ஆனால் அந்த கேள்வி, நீ துன்பப்படுத்துகிற இயேசு, இந்த கேள்வியை அழிஞ்ச உடனே இந்த கேள்விக்கு என்ன செஞ்சா தெரியுமா? அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை நஷ்டம் என்றும் குப்பையுமாக எண்ணுகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் ஏன் வந்து அவங்க வாழ்க்கையில எல்லாமே குப்பையானவைகள் எல்லாம் மேன்மையானுச்சுன்னா, இன்னும் கிறிஸ்துவ அவங்க சரியா அறியலை. அல்லேலூயா. நீ ஆண்டவரை ஒழுங்கா அறிஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற எல்லாமே நமக்கு குப்பையா மாறிடும், ரப்பிஷ். அவனோட நோக்கம் எல்லாம் என்ன தெரியுமா? இன்னும் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை நஷ்டம் என்று. பிலிப்பியருக்கு 3ஆம் அதிகாரத்தில் அவன் தன்னுடைய சாட்சியை சொல்லுகிறான். இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவை எவ்வளவு அறிகிறோமோ அதனுடைய வெளிப்பாடு என்னவா இருக்கும்னா, எவ்வளோக்கு எவ்வளோ உலகத்தை நம்ம வெறுக்க ஆரம்பிச்சிருவோம். கிறிஸ்துவை அறிகிற இன்னும் ஒரு மனுஷன் அறிய ஆரம்பிக்கிறானா, அவன் என்ன தெரியுமா செய்வான்? இந்த உலகத்தில் வாழ்வான், உலகத்தில் எல்லாத்தையும் பயன்படுத்துவான், அவனுடைய பார்வை எல்லாமே மேலேயே இருந்துகிட்ருக்கும். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு இருக்கிற மிக முக்கியமான தேவை கிறிஸ்துவை குறித்த அறிவு. அதனால தான் ஆண்டவர் சொல்ற தெரியுமா, என் ஜனங்கள் அறிவில்லாமையால், நேற்று இந்த பகுதி ஆண்டவரோடு இடைப்பட்ட பொழுது இதுதான் சொன்னார், என் ஜனங்கள் அறிவில்லாமையால் கெட்டு போகிறார்கள்.
the lack of knowledge, lost the Bible, is the fundamental problem of today Christianity. Lack of knowledge, the loss of the Bible is the fundamental problem of the today's Christianity. அதனால தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இன்னும் உலகத்தில் அவங்க வாழ்க்கையில் அநேக பாதைகளில் பயணிக்கும் பொழுது அவர்கள் பரிதாபத்திற்குரியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பரிதாபத்திற்கு அவங்க நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய அறிவு வித்தியாசமாக இருக்கக்கூடாது. அறகுறையாக அறிகிற நாளுக்கு நாள் இன்னும் என்ன செய்யணும், இந்த வேதத்தை அறியணும். அறகுறையாக அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் இந்த வேதம் மூளையில் இருக்கக்கூடாது. மூளையில் அது நம்முடைய இருதயத்தில் இருக்கணும், அனுபவிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் அது அனுபவத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கையில் கவனிக்க வேண்டிய காரியம் அர்த்தப்படுத்த தெரியணும். அர்த்தப்படுத்த தெரியணும். இன்னைக்கு நிறைய பிரசங்கங்களை நான் கேட்குறப்ப கான்டெக்ஸ்டே இல்லாமல் இருக்குது. கான்டெக்ஸ்டே, நேற்றுக்கெல்லாம் ஒரு பெரிய பிரசங்கியார் ஓமையை பற்றி பிரசங்கிச்சிருக்கார். அந்த கான்டெக்ஸ்ட் விட்டுட்டோம்னு வைங்க, எங்கேயோ போய் நிற்கும். அர்த்தப்படுத்த தெரியாத அறிவு. மொத்தத்தில் தேவனை அறிகிற அறிவு. ஆண்டவரை இன்னும் அறிய 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 நமக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகள் அவைகள் நஷ்டமாக விட்டுருவோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுமா? ஆண்டவற்றை எல்லாரும் இன்னும் உண்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அப்படியே நம்மளை ஒப்பு கொடுப்போமா? இன்னும் உண்மை அறியணுமே. ஆண்டவரே, நான் உங்களை அறியணும். ஆண்டவரே, நான் உங்களை அறிய 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 என் வாழ்க்கையில் நான் விட வேண்டியதை விட்டுருவேன். ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே.